பேக் இந்த செக்ஷன்ல ரெண்டரிங் லிஸ்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். அது எல்லாமே வந்து நம்ம ஒரு ஆப் டெவலப் பண்றோம்னா கண்டிப்பா டேட்டா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இருக்கும். அதுவும் கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவா இருக்கும். இந்த டேட்டாவை நாம வந்து சம்டைம் ஃபில்டர் பண்ற மாதிரி இருக்கும், சார்ட்டிங் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு எல்லாமே வந்து ஜாவா ஸ்கிரிப்டோடைய அரே மெத்தட்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து ரியாக்ட்ல வந்து மாஸ்டரிங் ஆகணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்கக்கூடிய அரே மெத்தட்ஸ், அதாவது நீங்க பார்க்கக்கூடிய இங்க ஃபில்டர், ஃபைண்ட், ஃபிளாட், இந்த மாதிரி எல்லா மெத்தட்ஸ் உடைய ஃபெமிலியாரிட்டியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்க நான் உங்களுக்கு இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறது ரொம்ப ரொம்ப ரெண்டு சிம்பிள் கான்செப்ட். ஒன்று வந்து ஃபில்டர், இன்னொன்று வந்து மேப். ஃபில்டருங்கிறது உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்றது. மேப் வந்து பேசிக்கா வந்து ஒரு ஐட்ரேட் பண்ணும். இப்போ நீங்க இங்க இந்த மொசிலாவுடைய வெப்சைட் எடுத்து பாத்தீங்கன்னா மேப்புங்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய அரே எடுத்து பாப்புலேட் பண்ணி அதை கொஞ்சம் மேனிப்புலேட்டும் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து மேப்போடைய ஸ்பெஷாலிட்டி. ஆக்சுவலி நீங்க ஃபார் லூப்லாம் யூஸ் பண்ணாம மேப் யூஸ் பண்ணி பாப்புலேட்டும் பண்ணலாம். அதை கொஞ்சம் நீங்க வந்து அந்த டேட்டாவை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ நீங்க இங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து டேட்டாவை ஹேண்டில் பண்றதுக்கு நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட்ல மாஸ்டரிங் தான் பண்ண முடியும். இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த டேட்டாவை நீங்க வந்து ரெண்டர் பண்ணணும். இது எதுல எப்படி, இது வந்து ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு அன்ஆர்டர் லிஸ்டா இருக்கு. இப்படி ஒரு ரெண்டர் பண்ணணும்னா முதல்ல டேட்டா எந்த ஃபார்மேட்ல இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஒரு அரேக்குள்ள கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவா இருக்கு. பட் நீங்க ரியல் டைம் டேட்டா எடுத்துட்டீங்க அப்படின்னா அரேக்குள்ள ஆப்ஜெக்ட்டுக்குள்ள நெஸ்டட் டேட்டாவா இருக்கும். இது நீங்க வந்து ஜேசான் பிளேஸ் ஹோல்டர் அப்படி நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா இந்த ஃபேக் ரெஸ்ட் ஏபி கொடுக்கக்கூடிய ஒரு போர்ட்டல் இருக்கு. இதுல போயிட்டு நீங்க வந்து ஒரு சாம்பிள் டேட்டாவை எடுத்து பாருங்களேன். இப்போ இந்த யூசர் இப்படி இருக்க ஒரு டேட்டானா இந்த டேட்டாவை நீங்க வந்து இதுல வந்து எனக்கு வந்து அட்ரஸ் மட்டும் செப்பரேட்டா பிரிண்ட் ஆகணும், நேம் ஒரு இடத்துல பிரிண்ட் ஆகணும். இந்த மாதிரி வந்துன்னா இதுக்கு வந்து நீங்க வந்து அரேயோடைய கான்செப்ட் ஸ்ட்ராங்கா தெரிஞ்சிருந்தா தான் பண்ண முடியும். ரைட். இப்போ இந்த மாதிரி டேட்டாவை நம்ம எப்படி ரியாக்ட்ல எடுக்கிறதுன்னு கேட்டா ரொம்ப சிம்பிள். ஸ்டெப் 1 பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய டேட்டாவுடைய நேம் அரே, அடுத்தது அரே டாட் மேப். ஸோ நீங்க வந்து ஐட்ரேட் பண்ண போறீங்க, ஐட்ரேட் பண்ணி லிஸ்டா பிரிண்ட் பண்ண போறீங்க. இதுதான் வந்து JSX உடைய கோடு. ஃபைனலா அதை ரிட்டர்ன் பண்ண போறீங்க. இங்க நீங்க ஐட்ரேட் பண்ணி இந்த இடத்துல ஸ்டோர் பண்றீங்க, இந்த வேரியபிள் ஸ்டோர் பண்றீங்க, வேரியபிள் ஸ்டோர் பண்றதை நீங்க ரிட்டர்ன் பண்றீங்க. இவ்வளோ ரொம்ப 3 ஸ்டெப்ஸ். இப்போ நீங்க இந்த கோடு பாத்தீங்க அப்படின்னா ஸோ அரே, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபங்க்ஷன்ல ஸோ நம்ம அரே டாட் மேப், ஸோ பர்சன் ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த டேட்டாவை ஐட்ரேட் பண்ணி எடுத்து லோக்கல் வேரியபிள் ஸ்டோர் பண்ணி அதை நம்ம வந்து ரிட்டர்ன் பண்றோம். உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வியூ லிஸ்ட் கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்க டைரக்டா கோட் சாண்ட் பாக்ஸ்லயே நீங்க பார்க்கலாம். ரைட், சிம்பிள். ஸோ உங்களுக்கு இந்த டேட்டா எல்லாமே வந்து வியூ ஆயிட்டு. இப்போ நீங்க கேட்கலாம், இப்போ டைரக்டாவே நீங்க வந்து இதை வந்து ஒரு லிஸ்டா இங்க வந்து பிரிண்ட் பண்ணிடலாமே, எதுக்கு இவ்வளோ காம்ப்ளெக்சிட்டினா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் புரியணும். இந்த மாதிரி டேட்டா டைனமிக்கா இருக்கும். ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து பேக் எண்ட்ல இருந்து வரும். இந்த மாதிரி டேட்டாவை வந்து நீங்க வந்து கம்யூனிகேட் பண்ணுவீங்க பேக் எண்ட்ல. அந்த டேட்டா வந்து ஃபர்ஸ்ட் பேக் எண்ட்ல இருந்து நீங்க முதல்ல லோக்கலி வந்து கொண்டு வரணும், அதுக்கப்புறம் தான் அதை லிஸ்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்குலாம் வந்து மேனிப்புலேஷன், அதாவது நான் திரும்பவும் சொல்லுவேன், ஜாவா ஸ்கிரிப்ட்ல உள்ள அந்த அரே மெத்தட்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா படிக்கணும் அப்பதான் இந்த மாதிரி டேட்டாவை மேனிப்புலேட் பண்ண முடியும். ரைட். இதுல ஒரு விஷயம் என்னன்னா நீங்க வந்து கன்சோல்ல போனீங்கன்னா ஒரு எரர் வரும். ஈச் சைல்ட் இன் லிஸ்ட் ஷுட் ஹேவ் யூனிக் கீ. இது வந்து ஒரு வார்னிங் மெசேஜ். அதாவது இப்போ நீங்க எடுத்துட்டு வரக்கூடிய இந்த டேட்டா பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ரெண்டர் ஆயிட்டு, பட் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வரும். என்னன்னா ரியாக்ட்ல பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து லிஸ்டா ஒரு டேட்டாவை வந்து ரெப்ரசென்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு யூனிக் கீயை நீங்க ஜென்ரேட் பண்ணணும். ஒன்னு வந்து ஏற்கனவே இருக்குன்னா அந்த கீயை நீங்க வந்து யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம ஜென்ரேட் பண்ணி பண்ணணும். ஏன் அப்படின்னா ஃபியூச்சர்ல நீங்க இதை மேனிப்புலேட் பண்ண போறீங்க, எடிட் பண்ண போறீங்க, டெலிட் பண்ண போறீங்கன்னா இந்த யூனிக் கீயை வந்து இந்த ரியாக்ட் வந்து ரெஃபரன்ஸா எடுத்துக்கும். ஸோ அது வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவைசேஷனா இருக்கும். அதை வந்து கண்டிப்பா பண்ண சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பெஸ்ட் பிராக்டிஸ் அப்ரோச். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து ஃபில்டரிங் அரேன்னு ஐட்டம். ஃபில்டர் பண்றது எந்த மாதிரியான ஃபில்டர்? இந்த மாதிரி ஒரு டேட்டா இருக்கு, இதுல ஐடி இருக்கு, நேம் இருக்கு, ப்ரொஃபஷன்ஸ் இருக்கு. இப்போ யாரெல்லாம் கெமிஸ்ட் இருக்காங்களோ அவங்கள மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா மேத்தமெட்டிஷியன் இருக்காங்க, கெமிஸ்ட் இருக்காங்க, பிசிக்ஸ் இருக்காங்க. ரைட். இப்போ இதுல கெமிஸ்ட் மட்டும் நீங்க ஃபில்டர் பண்ணி எடுக்கணும்னா அகைன் சேம் ரூல், பட் கண்டிஷன் நீங்க மெத்தட மாத்தணும். இதுக்கு முன்னாடி உள்ள இதுல மேப் யூஸ் பண்ணி பாப்புலேட் பண்ணி எல்லாத்தையும் வந்து பிரிண்ட் பண்ணியாச்சு. பட் நம்மளுக்கு வந்து எல்லாமே பிரிண்ட் பண்ணோம்னா எனக்கு வந்து யார் கெமிஸ்டோ அவங்க மட்டும் தான் பிரிண்ட் பண்ணணும். அப்போ அந்த மெத்தட், அப்போ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் டிஃபரெண்ட் சிச்சுவேஷன் வரும்போது நம்ம டிஃபரெண்டான அரே மெத்தட்ஸ் யூஸ் பண்ணணும். சார்ட், ரைட். சார்ட்டிங்னா சார்ட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ். ரைட். ஒருவேளை நீங்க டேட்டாவை சார்ட் பண்ண போறீங்க, நீங்க இந்த மெத்தட கால் பண்ணணும். ரைட். இப்போ நீங்க இந்த கான்செப்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா சேம் சிச்சுவேஷன் தான். சோ இந்த கண்டிஷன் பாருங்க, பீப்புள் அப்படிங்கிறது ஒரு அரே ஃபில்டர், சோ லோக்கலி ஸ்டோர் பண்ணிக்கிறீங்க, இந்த கெமிஸ்ட்ரியில இருக்கும். இதை நீங்க என்ன பண்றீங்கன்னா ஓகே திரும்ப ஃபில்டர் கண்டிஷன் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி வந்து மேப் யூஸ் பண்ணி அதை பிரிண்ட் பண்ண வைக்கணும். இந்த கோட் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்க ஸோ டேட்டா செப்பரேட் ஃபைலாக வச்சிருக்காங்க. உங்க டேட்டா இதான் டேட்டா. அடுத்தது app.js, இதுல யூட்டிலிட்டி, இந்த இமேஜுக்காக யூட்டிலிட்டி. ரைட். அப்போ இங்க வந்து ஒரு
கண்டிஷன் ரைட். இது வந்து ஒரு லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். அதுல கண்டிஷன் போட்டு கொடுத்துட்டேன். இதை நீங்க கால் பண்ணும்போது, அதாவது ரைட், இதை வந்து நீங்க கால் பண்ணும்போது ரைட், இப்போ நீங்க ஒன்ஸ் நீங்க இந்த கெமிஸ்ட் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு கண்டிஷன் மட்டும் தான் பண்ணுது. அதுக்கு அடுத்தது அதுல இருக்கிறது ஹைட்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல இருக்கக்கூடிய அவங்களோட இமேஜ், அவங்களுடைய ஃபர்தர் டீடைல் வந்து நீங்க வந்து பிரிண்ட் பண்ண வைக்கிறீங்க. இதுதான் ஃபைனலா என்ன பண்றோம்னா, இந்த ஒரு வேரியபிள்குள்ள கண்டினியூ பாருங்க. கெமிஸ்ட் எங்க இருந்து வருது, இங்க இருந்து வருது டாட் மேப். ஏன்னா இங்க இருந்து ஏன் வருது, ஏன் டைரக்டா நம்ம எடுத்துக்கலன்னா, நம்ம ஃபில்டர் பண்ணி தான் இங்க ஸ்டோர் பண்றோம். ஸோ ஃபில்டர் ஆனதை அகைன் பாப்புலேட் பண்றோம், அது லிஸ்ட் பண்றோம். ஸோ இங்க வந்து ஃபில்டர் யூஸ் பண்றோம், மேப் யூஸ் பண்றோம். ஃபில்டர் எதுக்காக யூஸ் பண்றோம், கண்டிஷன் எனக்கு கெமிஸ்ட் மட்டும் வேணும். ஏன் மேப் யூஸ் பண்றோம், ஃபில்டர் ஆகி வரதுமே அது ஒரு அரே தான், அதுல 2 டேட்டா இருக்கு. அப்ப அதை பாப்புலேட் பண்றதுக்கு நம்ம மேப் யூஸ் பண்றோம். அப்படி மேப் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம அந்த பாப்புலேட் ஆகும்போது எனக்கு வந்து இமேஜ், அந்த பர்சனுடைய நேம் எல்லாத்தையுமே நம்ம பிரிண்ட் பண்றோம். ஸோ இந்த மாதிரியான ரெண்டரிங் பார்ட்டை வந்து நீங்க பண்ணலாம். இதுலயும் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான யூனிக் கீ இல்லைன்னு திரும்ப வார்னிங் மெசேஜ் தான் கொடுக்கும். இது நீங்க லோக்கலி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்க ப்ரௌசர்ல போய் கன்சோல்ல பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் வரும். இதுக்கு என்னன்னா, நீங்க வந்து இந்த யூனிக் கீயை யூஸ் பண்ணணும். ஓகே, யூனிக் கீ யூஸ் பண்ணும்போது தான் இது சால்வ் ஆகும். ரெண்டாவது வந்து இப்போ இந்த இதுல சில விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்த arrow function implicitly return the expression. arrow function வந்து இம்ப்ளிசிட்டாவே ஓகே, யூ டிட் நாட் நீட் டு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். நீங்க arrow function யூஸ் பண்ணா நீங்க ரிட்டர்ன்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ண தேவையில்லை, அதுவே வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். ஒருவேளை நீங்க ரிட்டர்ன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இப்போ கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான நிறைய டிப்ஸ் வந்து இந்த நியூ டாக்குமெண்டேஷன்ல இருக்கு. ரைட், இந்த மெசேஜ் தான் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண 2 எக்ஸசைஸ்லுமே இருந்துச்சு. இது எப்படி சால்வ் பண்றதுன்னா ஒண்ணுமே இல்லை, ஒரு ஐடி இருக்கணும் ஒரு லிஸ்ட்டுக்கும். இது வந்து பேசிக்கா பார்த்துட்டீங்க அப்படின்னா, இப்போ நீங்க வந்து டேட்டா இருக்கு இல்லையா, டேட்டால இந்த ஐடி இருக்கு. ஸோ இந்த ஐடியை நீங்க ரெண்டர் பண்ணும்போது, அதாவது இந்த மாதிரி நீங்க வந்து மேப் யூஸ் பண்ணி பாப்புலேட் பண்ணும்போது லிஸ்ட்டுக்கு பக்கத்துல கீ ஈக்குவல் டு %.id அப்படின்னு போட்டுருணும். அவ்வளவுதான், மற்றபடி எல்லாமே ப்ரொசீஜர். இது போடும்போது உங்களுக்கு வந்து கன்சோல்ல எந்த எரர் மெசேஜும் வராது. ரைட்டா? ஸோ இது காரணம் என்னன்னா, ஓகே, ஃபியூச்சர்ல ரெஃபரன்ஸா எடுத்துக்கிறதுக்கு, ரெஃபரன்ஸா வந்து ரியாக்ட் எடுத்துக்கும். ஸோ நீங்க வந்து ஒரு டேட்டாவை, லிஸ்டா இருக்க டேட்டாவை நீங்க ரெண்டர் பண்றீங்கன்னா அதுக்கு வந்து கீ வந்து ரொம்ப ஒருவேளை இல்லைன்னா நீங்களே கீயை ஜென்ரேட் பண்ணலாம். இப்போ அது எப்படி ஜென்ரேட் பண்ணலாம்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, மேப் கான்செப்ட்லேயே இப்போ நீங்க மேப் யூஸ் பண்ணி தான் பாப்புலேட் பண்றீங்களா, அப்பவே நீங்க கீயை ஜென்ரேட் பண்ணலாம். அதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா மேப்ல இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ ஒருவேளை நீங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய டேட்டால அந்த கீ இல்லை, இப்போ அது இன்னும் சொல்லணும்னா, இப்போ நம்ம எந்த மாதிரியான இந்த டேட்டால இங்க வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஐடின்னு இருக்கு, இதை நான் கீயா எடுத்துக்கலாம். ஏன்னா ஐடி வந்து யூனிக்கா இருக்கணும் கீ. ரைட், அப்படி ஒருவேளை நீங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய டேட்டால இல்லாத பட்சத்துல நீங்க என்ன பண்ணலாம்னா, அரேல இருக்கக்கூடிய அந்த மேப் கான்செப்ட்ல இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்கு, இதை ஜென்ரேட் பண்ணி நீங்க கீயா வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க ஈஸியா பண்ணலாம். இப்போ பேசிக்கா டிஃபரெண்ட் சோர்சஸ் ஃப்ரம் டேட்டா ப்ரொவைடட் ஃபார் கீ. ஒன்று வந்து டேட்டா பேஸ்ல இருந்து எடுத்துக்கலாம். இது டேட்டா இஸ் கமிங் ஃப்ரம் டேட்டா பேஸ், யூ கேன் யூஸ் த டேட்டா பேஸ் கீ ஆர் ஐடி விச் ஆர் யூனிக் பை நேச்சர் ஆர் லோக்கலி ஜென்ரேட்டட். நீங்க லோக்கலாவும் ஜென்ரேட் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி வந்து கிரிப்டோ டாட் ரேண்டம் இந்த மாதிரி வந்து மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம், யூனிக் ஐடியை ஜென்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இண்டெக்ஸை பேஸ் பண்ணி, பேசிக்கா கீ மஸ்ட் பி யூனிக். ரைட்டா? அது சேஞ்ச் ஆகக்கூடாது, அப்பப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கக்கூடாது அந்த கீ. நான் சொல்ற இண்டெக்ஸ் கான்செப்ட் இருக்கு இல்லையா, இது வந்து சேஞ்ச் ஆகாது. பேசிக்கா இண்டெக்ஸ்ங்கிறது 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், இதை பேஸ் பண்ணி நீங்க பண்ணலாம். ஸோ இங்க என்ன வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெண்டரிங் லிஸ்ட்ங்கிறது நீங்க ஒரு ரியாக்ட் டெவலப்பரா ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்கக்கூடிய அரே மெத்தட்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களால டேட்டாவை ஹேண்டில் பண்ண முடியும், மேனிபுலேட் பண்ண முடியும். மேனிபுலேட் நத்திங் பட் ஃபில்டர், சார்ட், ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள். அப்படி பண்ணி அந்த டேட்டாவை நீங்க லிஸ்ட் பண்ணணும்னா முக்கியமா வந்து அடிக்கடி மேப் யூஸ் பண்ணுவீங்க. ரெண்டாவது வந்து ஏன்னா அதுதான் பாப்புலேட் டேட்டாவை பாப்புலேட் பண்றீங்க. அதுக்கப்புறம் அரேல இருக்கக்கூடிய அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்க அப்படின்னா arrow ஃபங்க்ஷன் யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ arrow ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது கோட் ரொம்ப சிம்பிளா இருக்கும். இது மாடர்ன் ஜாவா ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. இவ்வளவுதான். இங்க வந்து நிறைய பேர் ரியாக்ட் படிக்கும் போது தடுமாறுற இடம் இங்க. ஏன்னா அங்க ஜாவா ஸ்கிரிப்ட் ஸ்ட்ராங்கா படிக்காம இங்க வந்தீங்கன்னா ஒண்ணுமே புரியாது. முக்கியமா அந்த மெத்தட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.